எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட திமுகவே அழிச்சிரும் போலன்னு சொல்லிட்டு கதறிக்கிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். தமிழக மக்களை பீகார் மக்களை அழிக்கிறத தாண்டி இப்போ திமுகவை அழிக்கணும்னு வந்துட்டாங்க. முதல்ல இது ஆரம்பித்தது யாருன்னா ராகுல் காந்தி. அங்கே பீகாரில் இவருக்கு எதுவும் எலெக்ஷன் பண்ண முடியல. இந்த டீம் ஃபுல்லாகவே இந்தியா கூட்டணி டீம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் இந்த டீம் சாரை குறை சொல்கிற டீம் எல்லாம் இவிஎம் மெஷினை குறை சொல்லி இந்த டீம் இந்த மாடல் அழகி ஃபோட்டோலாம் காமிச்சு ஓட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாடல் அழகி எது வேணாலும் இருக்கட்டுங்க. பிஎல்ஓ நினச்சா நீங்கள் அவங்கள மீறி ஓட்டு போட்ட முடியுமா? நான் கேட்குறேன். இவர் சொல்கிறாருல்ல, ஒரு வீட்டில் 50 ஓட்டு, அந்த 65 லட்சத்தில் போயிருக்கோம்ல, இந்த ஃபாரினர் இது அதெல்லாம் அதில் போயிருக்கோம்ல, அதுக்கு தானே எஸ்ஐஆரும் தப்பு, இதுவும் தப்புனா இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம தமிழக வாட்ஸ்அப் தலைவர்கள் யார், கே பாலகிருஷ்ணன், மு வீரபாண்டியன், செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இதன் மூலியமாக வாக்குரிமையை பறித்து முகாமில் கொண்டு போய் வச்சுருவாங்களாம். சிஎம் சொல்கிறாரு, இதன் மூலியமாக திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். எஸ்ஐஆர் கொண்டு வந்து தீவிர வாக்கு திருத்த பணி நடந்தால் திமுக எப்படி அழியும்? எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல, ஒரு பாகம் 1200 ஓட்டு, 1000 ஓட்டு இவ்வளோ தான் இருக்கும், 900 ஓட்டு இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பிஎல்ஓ ஒரு 5-6 நாளில் ஃபார்ம் கொடுத்துடலாம். அடுத்த ஒரு 5-6 நாளில் ஃபார்மை ரீகலெக்ட் பண்ணிடலாம். 15 நாளில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம். 2 மாதம் டைமு. திமுகவுடைய அந்த அவர்களுடைய பிரச்சார சாயம் எல்லாம் விலக போகுது. ஏன் தெரியுமா? ஃபார்ம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வரப்போகுது. அவங்களுக்கு சந்தேகம் தான் வந்து கொடுக்குற பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நான் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு கேட்டு சந்தேகத்தை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூற்றுக்கணக்கான யூடியூப்புங்க, ட்விட்டரை திறந்தா அது இருக்குது. ஆனால் நம்ம சிஎம்முக்கு மட்டும் குழப்பம். எடப்பாடி பழனிசாமினாவே காரும் காலும் யாவும் வருதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆட்சியில் குறந்தா சொல்லியா? நான் பதில் சொல்கிறேன். அது சொல்ல முடியாது. இவர்கள் இப்படியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய அடுத்தடுத்த வடிவங்கள் ஒவ்வொருத்தரும் பயிர்காகவும் இழந்து போய் நிற்கிறாங்க. தண்ணியில் நனைஞ்சதுன்னு கிட்ட கூட வந்து பார்க்கல, எட்டி பார்க்கல. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதை பழக்கம், டாஸ்மார்க் இது, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, குடிமகனாவது ஏற்றுக்குவானா அவங்களா? நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தினுடைய தற்போதைய அரசியல் நிகழ்வுக்கு பேசுவதற்காக மூத்த செய்தியாளர் திரு முத்தலிஃப் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எஸ்ஐஆர் கிட்டத்தட்ட திமுகவே அழிச்சிரும் போலன்னு சொல்லிட்டு கதறிக்கிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். தமிழக மக்களை பீகார் மக்களை அழிக்கிறத தாண்டி இப்போ திமுகவை அழிக்கணும்னு வந்துட்டாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண வீட்டுக்கு போனாலும் அதே புலம்பலாக இருக்குது, கட்சி மீட்டிங் போனாலும் அதே புலம்பலாக இருக்குது. உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன சார் பிரச்சனையாக இருக்குது திமுகவுக்கு? சாருன்னா ஒரு பயம் இருக்கும்ல, ஸ்கூல் படிக்கும் போது அந்த பயம் ஸ்கூலுக்கு ஒழுங்காக இப்போ இருந்தால் இதாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சாரு, அப்புறம் யார் அந்த சாரு, இப்போ இந்த சாரு யாரோ முதல்வர் மனசுக்குள்ளே போய் சார்னா மோசன்ற மாதிரி நல்லா உருவேற்றி விட்டாங்க. அவர் அதனால் கல்யாணத்துக்கு போனாங்க போனாலும் உட்காந்து இவர்கள் முதல்ல இது ஆரம்பித்தது யாருன்னா ராகுல் காந்தி. அங்கே பீகாரில் இவருக்கு எதுவும் எலெக்ஷன் பண்ண முடியல. இந்த டீம் ஃபுல்லாகவே இந்தியா கூட்டணி டீம் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி எல்லாம் இந்த டீம் சாரை குறை சொல்கிற டீம் எல்லாம் இவிஎம் மெஷினை குறை சொல்லி இந்த டீம் கரெக்டாக வாக்குப்பதிவு எந்திரம் மோசம்னு இந்த எலெக்ஷனில் 240 சீட்டு தான் ஜெயித்தாங்க இவங்க பிஜேபி. 240 சம்திங். இப்போ வாயை திறக்கல பார்த்தீங்களா? ஊபிலேயே பெரிய அடி வாங்குச்சு பிஜேபி. அவங்க வாக்குப்பதிவு எந்திரம் கரெக்டாக இருந்தால் ஊபியில் எப்படி அடி வாங்குவாங்க? எல்லாருக்குமே ஊபியில் ஜெயிச்சானா சொல்லுவான், ஓபியில் அவன் எப்போவுமே ஜெயிப்பான், அவன் ஸ்டேட்டியா அப்படி தானே சொல்லுவான். தமிழ்நாட்டில் 5 சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும்னு எல்லாருமே நம்பினாங்க. அண்ணாமலை ஜெயிச்சிருவார், நயினார் ஜெயிச்சிருவார், பொன்னார் ஜெயிச்சிருவார், தமிழிசை இது மாதிரி 4 சீட்டு. ஏடிஎம்கே ஜெயிக்கலனா கூட பிஜேபி ஜெயிக்க வச்சுருந்தாங்கன்னா நம்பியிருப்பாங்க. 4 சீட்டு 5 சீட் ஜெயிச்சிருந்தா பிஜேபி வந்துச்சியா தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். இவிஎம் மிஷின் கரெக்டாக இவங்க சொல்கிறபடி இருந்தால் பண்ணியிருக்க முடியும்ல. இன்னொன்று, இவிஎம் மிஷின் வந்து இதில் எதுலேயும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அது வந்து இதோட ஆன்லைன் கனெக்ஷனே கிடையாது அதுக்கு. அது ஒரு சிஸ்டத்தில் இயங்கும், அவ்வளோதான். இன்னொன்று, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பட்டியலுக்குமே மாறும் அது. இப்போ மெஷின் தான் வேட்பாளர் இங்கே மாற அங்கே வைக்கணும்லாம் கிடையாது. வேட்பாளருக்கு ஏற்ற மாதிரி மேலே கீழே மாறிடும். சின்ன மாறும், பேர் எல்லாமே ஏற்ற மாதிரி மாறும். இதில் எப்படி போய் பண்ண முடியும் நாடு முழுவதும்?
இல்லை ஒரு தொகுதியிலேயே பாகத்துக்கெலாம் மாறும். எப்படி பண்ணுவீங்க? இதை வச்சு உருட்டிட்டு இருந்தாங்களா? அப்படி பண்ணோன்னா பிஜேபி ஏன் 240 சீட்டு தான் ஆகணும்? ஆப்கி பார் 400 பார்னாங்க. 400 சீட்டு செட் பண்ணி வச்சுட்டு காங்கிரஸை 100 சீட்டு ஜெயிக்க விடுவாங்களா அவங்க? போன தடவை 44 இருந்த காங்கிரஸு இவிஎம் மிஷினால் அப்படி இப்படின்னு புலம்பியிருந்தீங்களே, இந்த தடவை எப்படி 100 வந்தாங்க? இதில் எப்படி ஜெயிச்சிங்க கர்நாடகாவில்? அப்போது இது இப்படி சுற்றி இந்த டீம் தான் எஸ்ஐஆர்னோன்னா தூக்கின்னு ஐயோயோ எஸ்ஐஆர் அம்மம்மா எஸ்ஐஆர்னு தூக்கின்னு சுற்றினார். யார்? ராகுல் காந்தி. இந்த மாடல் அழகி ஃபோட்டோலாம் காமிச்சு ஓட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாடல் அழகி எது வேணாலும் இருக்கட்டுங்க. பிஎல்ஓ நினச்சா நீங்கள் அவங்கள மீறி ஓட்டு போட்ட முடியுமா? நான் கேட்குறேன். இப்போ அந்த தெருவில் ஒரு பாகம் உக்காடுறாங்க. அந்தந்த தெருவில் வந்து பூத் ஏஜென்ட் உக்காருவான். ஒவ்வொரு கட்சிக்கும் காங்கிரஸுக்கு ஒருத்தன் உக்காருவான். உக்காந்து போனால் அவனுக்கு ஏங்க இந்த அம்மா ஃபாரினர் மாதிரி யாருங்க அவங்க? எந்த தெருவில் இருக்கிறாங்க? ஏம்மா எந்த வீட்டில் இருக்கிற? பக்கத்து வீட்டுக்காரங்க பேர் சொல்லு, ஏதாவது கேட்பாங்க. எப்படி போட முடியும்? ஒரே வீட்டில் 50 வாக்கு, ஒரே வீட்டில் 50 வாக்கு இருந்தாலும் அந்த வாக்குச்சாவடி முகவர் அங்கே உள்ள பூத்தில் உட்காந்துருக்கிறவன் 50 பேரை வந்தால் நீ யாருன்னு கேட்க மாட்டானா? நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ண முடியும்னா, இங்கே நான் இந்த தொகுதியில் இருப்பேன், எனக்கு அது நடந்தது, நான் அப்புறம் ஒன்றை நீக்கிட்டேன். சேப்பாக்கம் தொகுதியில் எனக்கு வாக்கு இருந்தது, நான் நுங்கம்பாக்கம் வீடு மாறினோன்னா 1000 விளக்கு தொகுதி வந்தது, நான் 1000 விளக்கு அப்ளை பண்ணிட்டேன், வந்து கார்டும் வந்துடுச்சு. ஆனால் சேப்பாக்கம் தொகுதியிலையும் கார்டு இருக்குது. நான் மறுபடியும் ஃபார்ம் 7 போட்டு டெலிஷன் கொடுத்துட்டேன், அந்த இது நீக்கியாச்சு. இது பண்ணலைன்னா நம்ம ரெண்டுத்துலேயும் போய் ஓட்டு போடலாம். இங்கே போட்டு மையை அழிச்சிட்டு அங்கேயும் போய் போட்டுக்கலாம். அப்போ இந்த ஏற்பாடு அப்புறம் செத்து போனவங்களை வந்து நீக்காமல் இருக்கிறது. நீக்காமல் இருந்தால் யாரையாவது ஒருத்தர் அனுப்பலாம்ல. அந்த பாகத்தில் அவனுக்கே தெரியும், ஏய் இந்த பாகத்தில் இந்த வீட்டிலேருந்து வருவாங்க பார்த்துக்கோங்க. அதை இப்போ டிஎம்கேல செட் பண்ணுறாங்கன்னா ஏடிஎம்காரன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிக்கலன்னா பூத் ஏஜென்ட் அவ்வளோதான் சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கரெக்ட் பண்ணக்கூடியது தான் எஸ்ஐஆர். இவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயோன்னு சொல்லிட்டு என்னென்னவோ படம் போட்டு டிஜிட்டல்லாம் போட்டுலாம் காமிச்சார். நானும் உக்காந்துட்டு ராகுல் காந்தி என்ன தான் சொல்கிறாரு, என்ன தப்புன்னு பார்க்குறேன். ஊனி பார்க்குறேங்க, ஒன்றுமே புரியலைங்க. இன்னை வரைக்கும் எனக்கு புரியலைங்க. உச்சநீதிமன்றத்துக்கும் போனாங்க. உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு 69 லட்சம் பேர் நீக்கிறீங்க, என்ன கணக்குன்னு. இந்த மாதிரி இது குடியுரிமை இது சான்றிதழ் வேணும், உனக்கு என்ன தேவை? அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் இல்லை வேறு எதாவது அட்ரஸ் ப்ரூஃப், 12 வகையான இது, அதில் எது கொடுத்தாலும் வாக்கு நீ கொடுக்கணும். இதை மீறி எதாவது தகுதித்தம் பண்ணிங்க மொத்தமாக தடை வச்சுருவேன் ஒன்று. சரி ரைட் போனாங்க. போயிட்டு ஒரு 5 லட்சம் பேர் மறுபடியும் புதுசாக சேர்ந்தாங்க. புதுசானா அந்த 69ல் 5 லட்சம் அட்ரஸ் ப்ரூஃப்லாம் கொடுத்ததுனால மறுபடியும் உள்ளே வந்தாங்க. 65 லட்சம் பேர் எதுவுமே இல்லை, டபுள் என்ட்ரி இந்த மாதிரி. இவர் சொல்கிறாருல்ல ஒரு வீட்டில் 50 ஓட்டு, அந்த 65 லட்சத்தில் போயிருக்கோம்ல, இந்த ஃபாரினர் இது அதெல்லாம் அதில் போயிருக்கோம்ல, அதுக்கு தானே எஸ்ஐஆர். எஸ்ஐஆரும் தப்பு, இதுவும் தப்புனா இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம தமிழக வாட்ஸ்அப் தலைவர்கள் யார், கே பாலகிருஷ்ணன், மு வீரபாண்டியன், இந்த இவர் செல்வ பெருந்தகை, திருமாவளம், இதன் மூலியமாக வாக்குரிமையை பறித்து முகாமில் கொண்டு போய் வச்சுருவாங்களாம். அப்படின்னா பீகாரில் முகாமில் கொண்டு போய் வச்சுருக்கணும்ல, முடிஞ்சிச்சுல, வச்சுருக்கணும்ல. 65 லட்சம் பேர் வாக்கு இல்லை. 65 லட்சம் பேர் வாக்கு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா 65 லட்சம் பேர் லிஸ்ட்டில் இல்லை, அவன் ஆளே கிடையாது. குடியுரிமை பறிக்கப்பட்டதாக அர்த்தம் சொல்கிறாங்க அவங்க. குடியுரிமை பறிக்கப்பட்ட 65 லட்சம் பேர் இருந்திருந்தானா ஓட்டு உள்ளே வந்திருக்கோம்ல. கண்டிப்பாக. ஒரு 5 லட்சம் தப்பு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணத்தினால ஃபில் பண்ணாதனால போயிருக்கோன்னு வச்சிங்களேன், அவன் மறுபடியும் அப்ளை பண்ணி உள்ளே வந்துட போகிறான். ஆனால் 60 லட்சம் பேர் வரைக்கும் தேர்தல் ஆணையம், இத்தனையும் பிஜேபி ஆளுற மாநிலம், அவன் தான் நீக்கிறான். அவன் 60 லட்சம் பேர் இல்லைன்னு என்ன அர்த்தம்? அவன் வந்து டபுள் என்ட்ரி, செத்து போனவங்க இந்த மாதிரி இதுதான் நீக்கிறான். நீக்கிறது ஃபுல்லாக காங்கிரஸ் ஓட்டு, பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்னு சொல்கிறாங்களே. அதை இவர்கள் யாருக்கு நீக்கினாங்களோ அவங்களை கொண்டு வந்து நாங்களாம் காங்கிரஸ்காரங்க பாருங்கள், 100 காங்கிரஸ்காரங்க 100 பேர் ஓட்டையும் நீக்கிட்டாங்கன்னு சொன்னால் ஓகே. அவன் நீதிமன்றமே வான்னு சொல்லுது, நீதிமன்றம் வாங்கன்றாங்க. பிஜேபியிலே என்ன சொல்கிறாங்க, ராகுல் ஏன் வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க, போங்க கோர்ட்டுக்கு போங்க. என்னன்னு கோர்ட்டு வந்து அப்படின்னா முதல்ல எஸ்ஐஆர் எடுக்க விடுமா? கோர்ட்டுக்கு இப்போ நம்ம சிம்பிளாகவே என்னையா பிரச்சனை, எதுக்கு சார் தீவிர வாக்கு திருத்த பணி சார், வீடு வீடாக போய் ஓட்டு இருக்கா இல்லையா இது பண்ணுறோம். இப்போ ஓட்டு புதுசாக போடுறவங்க ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி ஆன்லைன்லேயே போட்டுக்கலாம், தெரியும்ல. இப்போ நீங்கள் 18 வயசு இப்போ ரொம்பது, நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபார்ம் 6 இருக்குது, ஓட்டர் மை ஓட்டர்னு இருக்குது, அந்த ஆப்பில் போய் ஃபார்ம் 6ல் கேட்குற டீட்டெயிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு வந்துடும். அதனால் பிரச்சனை இல்லை. நீங்கள் அட்ரஸ் சேஞ்சிலேருந்து எல்லாமே இதில் பண்ணிக்கலாம் ஆன்லைனில்.
அது கேட்குறாங்க, ஓட்டு இருக்கா இருக்கா கொடுங்க, வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த வீட்டில் இந்த மாதிரி வயசானவர் இவர் இருந்தார், எங்கே அவர் இறந்துட்டாருங்க, டெத்து. இப்போ இது செக் பண்ணலன்னா அவர் ஓட்டு இருக்கும். ஏய் அங்கே அந்த ஆள் இறந்துட்டான்ல போடு. இப்போ அது இருக்கு, கள்ள ஓட்டை மாற முடியாத அளவுக்கு கொண்டு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் ஷிஃப்ட் ஆனவர். இப்போ நான் சொன்னேன்ல, ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே போய் நான் ஓட்டு வாங்கிட்டேன், இங்கேயும் ஓட்டு இருக்குது. இப்போ அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டாங்க, ஷிஃப்ட்டு டெலிட்டு. நான் வந்து இங்கே பண்ணலன்னா எனக்கு ஓட்டே இருக்காது. அப்போது நான் ஒன்று அங்கே காண்டாக்ட் பண்ணணும், அந்த பிஎல்ஓ காண்டாக்ட் பண்ணி என் ஓட்டு இங்கே இருக்குங்க, நான் ஒன்றும் இங்கே மாற்றலை, இந்தாங்க என் படிவம், அப்படி பண்ணணும். இல்லையா நான் ஷிஃப்ட் பண்ணி அதை மாற்றிக்கணும், அதை ஆன்லைனில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற விஷயத்த இவங்க காம்ப்ளிகேட் ஆக்கி கோர்ட்டுக்கு போனாங்க, ஒன்றும் நடக்கலை. கோர்ட்டுக்கு இந்த இது பண்ண போகிற பண்ணு, ஆனால் ஆதார் கார்டை நீ ஏற்றுக்கணும், ஆதாரமாக கொடுத்தாங்கன்னா நீ ஏற்றுக்கணும் அப்படின்னோடனே ரைட்டு. அதில் தான் 5 லட்சம் பேர் முன்னாடி உள்ளே வந்தான். 26 லட்சம் புதிய வாக்காளர்கள் அங்கே சேர்ந்துருக்காங்க பீகாரில். 65 லட்சம் பேர் வந்து இல்லை, செத்து போனவங்க, டபுள் என்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்களில் ஏதோ ஒரு காரணம் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு 4-5 லட்சம் பேர் தப்பாக டாக்குமெண்ட் கொடுக்காமல் விட்டவங்க ஏதாவது இருக்கும், அது பின்னாடி அவங்க சேர போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயோயோன்னா எஸ்ஐஆர் மோசம். இங்கே எஸ்ஐஆர் எல்லா மாநிலத்திலும், இங்கேன்னு இல்லை, இவர்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் இதை எதிர்க்கிறாங்க ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன சொல்கிறாரு, டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். சிஎம் சொல்கிறாரு, இதன் மூலியமாக திமுகவை அழிக்க நினைக்கிறார்கள். எஸ்ஐஆர் கொண்டு வந்து தீவிர வாக்கு திருத்த பணி நடந்தால் திமுக எப்படி அழியும்? ஒரு 75 வருஷ கட்சி எப்படி அழியும்? எப்படி அழியும்? அழியும்னா அது தேர்தலில் தோக்கடிக்க பார்க்குறாங்க. அப்போ திமுகவினர் வாக்களிலாம் தோக்கடிக்க வச்சுருவாங்களா? இன்றைக்கி பார்த்தா இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஆமாம், ஒரு அம்மா உட்காந்து பிஎல்ஓ வேலையை பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட பிஎல்ஓ கிட்ட கொடுக்குற அந்த புக்கு, பிஎல்ஓ கிட்ட ஒரு புக்கு இருக்கும், அந்த பாகத்துக்கான மொத்த இது பிரிண்டடு ப்ளஸ்ஸு படிவம், இது 2 தான் பிஎல்ஓ எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபோன் அவங்க கையில் இருக்கும், அந்த ஃபோனில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. நான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாப்புல பிஎல்ஓ, சார் இந்த மாதிரி இது என்ன, இங்கே ஓட்டு இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். இது கொடுங்க சார், ஓட்டர் ஐடி கொடுத்தோம். திருப்பி பின்னாடி பார்கோடில் ஸ்கேன் பண்ணார். பண்ணோன்னா நம்பர்லாம் வந்துச்சு. அப்புறம் அவர் என்ன சொன்னார், உங்களது 1000 சில்லற புதுசாக சேர்ந்தனால நான் 600 வரைக்கும் தான் ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் சார். 600 ஃபார்ம்னால 1200 ஃபார்ம், இவ்வளோ தடிப்பாகுது அந்த பேகு. எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் நாளைக்கு வரேன் சார். நாளைக்கு வராதிங்க, நான் வெளியில் போயிடுவேன், நாளைக்கு வாங்க, சண்டே வீட்டில் இருப்பேன்னு. சரின்ட்டு நான் கொண்டு வந்துடுறேன் சார், இதில் வேணால் கையெழுத்து போட்டுறீங்களா சார்னார். இல்லை நீங்கள் ஃபார்ம் கொண்டு வாங்க, நான் ஃபில் பண்ணிட்டு கையெழுத்து போடுறேன்னு. சார் ஃபோட்டோ மட்டும் 2 ஃபோட்டோ, உங்கள் ஃபோட்டோவும் சன்னுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. மேடம்க்கு இங்கே ஓட்டு இல்லை, அங்கேருந்து நீக்கலை, அதனால் ஒன்று அங்கே இது பண்ணிங்க, இல்லை ஆன்லைனில் மாற்றிங்க சார், ஒன்றும் பிரச்சனை வராதுண்ணா. சரி ரைட்டுன்னு. ஒரு நேற்று வந்தார், 2 ஃபார்ம், ஒவ்வொருத்தருக்கும் 2 ஃபார்ம் கொடுத்தாரு. அந்த ஃபார்ம் வாங்கிட்டு அவருடைய நீட்டின படிவத்தில் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பர்லாம் கூட நம்ம அந்த ஃபார்மில் வருது. கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வாக்கை நீக்கணும்னு நினச்சா உங்களுக்கு ஓடிபி வந்து நீங்கள் ஓகே பண்ணால் தான் நீக்க முடியும். கண்டிப்பாக. இப்போ எஸ்ஏஆரில் படிவத்தில் ஃபோன் நம்பர் எழுதிக்கிட்டு கையெழுத்து வாங்கிட்டார். முடிஞ்சிச்சா? அவர் வந்து 2 நாள் 10 வரேன் சார், அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கள் சார்ன்ட்டார். அப்போது நான் அந்த ஃபார்மில் என்னுடைய சுய விவரங்கள், என் பேர், எபிக் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பர் தேவைப்பட்டால் கொடுக்கலாம், ஆதார் நம்பரு, என்னுடைய தந்தை பெயர் அவருடைய எபிக் நம்பர், தாய் பெயர் அவருடைய எபிக் நம்பர், மனைவி அவங்களுடைய எபிக் நம்பர், பெண்ணாக இருந்தால் கணவர் அவங்களுடைய எபிக் நம்பரு, இது 8 கேட்குறாங்க. அந்த 8ல் தந்தை மரணம், அவருக்கு எபிக் நம்பர் இல்லை, தாய் மரணம், எபிக் நம்பர் இல்லை. அடுத்து உறவினர் யார் இருக்கா, துணை இணையர்னு போட்டிருக்காங்க. அதில் கணவனோ மனைவியோ, மனைவி பேர் எழுதியாச்சு, அவங்களுடைய எபிக் நம்பர் போட்டாச்சு. இங்கே ஒரு பாக்ஸு, இது ஏன் சொல்கிறேன்னா முதல்வர் இன்றைக்கி போட்டு குழப்பிருக்காரு நேற்று, அதுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸில் நீங்கள் தீவிர வாக்கு திருத்தம் 2005 பண்ணியிருக்காங்க. அப்போலாம் இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல, எந்த அப்போ ராகுல் காந்தி இல்லை சொல்லிக் கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இவங்க ஜெயித்தாங்க 2006. அப்போ நடந்தப்போ எனக்கு வாக்கு இருக்கா இருந்தால் ஓட்டு போட்டேன். ஆமாம், நான் போட்டேன். எங்கே ஓட்டு போட்டேன்? சேப்பாக்கத்தில் நான் போட்டேன். அந்த அப்போது வருஷம் என்ன 11 பாகம் என்ன பழைய ஓட்டர் லிஸ்ட்டு என் ஒய்ஃப் இது இருந்தது, அதில் பார்த்துட்டு அதே பாகம் தானே நானும், பாகம் 29. என்னுடைய வரிசை நான் மட்டும் தெரில, அது அப்புறமா பார்த்துக்கலாம். இங்கே ஃபில் பண்ணிட்டேன். அதுலேயும் அதே டீட்டெயில் தான், எபிக் நம்பரு,
ஓட்டு போட்டிங்களான்னு. ரைட் சைடில் இன்னொரு பாக்ஸு, அதில் உங்கள் உறவினர் யாராவது இருந்தால் அவர்களுடைய இது. அப்போ என்னுடைய உறவினர் யார்? என் மனைவி. இப்போ மனைவியாக இருந்தால் கணவர். என் சன்னுக்கு ஃபில் பண்ணும்போது அவர் 2005 போடல, அந்த பாக்ஸை எம்டியாக விட்டுட்டேன். இந்த சைடு அவருடைய உறவினர் அப்போ ஓட்டர் ஐடியில் இருக்காருன்னா நான் அப்பா, என்னுடைய இதை டீட்டெயில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பண்ணும்போது என்னுடைய உறவினர் யார் ஓட்டர் அடிக்குது, ஒன்று என் மனைவி போடணும், இல்லை என் பையன் போடணும். யாராவது ஒரு உறவினர் என் மனைவியை போட்டு நான் அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணிட்டேன், கையெழுத்து போட்டேன், அவ்வளோதான். இதுக்கு உட்காந்து திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள், இவர்களை நீக்க பார்க்கிறார்கள், சிறுபான்மை வாக்குகளை பிரிக்க பார்க்கிறார்கள். சார் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெண் வந்து திமுக ஐடி அதை மறந்துட்டேன் பாருங்க. அந்த பிஎல்ஓ வந்து ஃபார்மை வந்துட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காந்து ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க பிஜேபிக்காரங்கன்னு நினைக்கிறேன். ஏம்மா நீங்கள் பிஎல்ஓவா? இல்லை சார் நான் ஐடி விங்கில் இருக்கிறேன். அதே இல்லை சார், அவர் உதவி வந்தனா சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா வெள்ளதியாக சொல்லிடுச்சு. ஐடி விங்கில் இருக்கிறேன்னா நீங்கள் எப்படி பிஎல்ஓ வேலை பார்ப்பீங்க? அப்போ பிஎல்ஓ எங்கே? அவர் போயிருக்கார் சார், வந்துடுவார். அவர் வரட்டுமா போட்டுமா, நீங்கள் எப்படி பிஎல்ஓ வேலை பார்க்குறீங்க? சார் நான் சும்மா உதவி பண்ண. எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்கள், அவர் ஃபோன் நம்பர் கொடுங்கண்ணா. அவருக்கு ஃபோன் பண்ணால் நான் மக்கள் நல பணியாளர். மக்கள் நல பணியாளர்லாம் இதில் கிடையாது. அரசு ஊழியர்கள், இந்த கார்பரேஷன் ஊழியர்கள், இந்த மாதிரி தான், ஆசிரியர், இவங்க தான். அப்போ அவர் கேட்டால் அவரே இன்னொருத்தர்கிட்ட வந்து அவருக்கு கொடுத்துருக்காப்புல. பஞ்சாயத்து போகிற ஒர்க் பண்ணுறேன் சார் அவர். அப்புறம் பார்த்தா இன்னொருத்தர் சொல்கிறாரு அவர் வரணும், அவர் தான் சார் பிஎல்ஓன்றார். அதோட அந்த வீடியோ கட் ஆகுது. அப்போது பிஎல்ஓவை இவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள். அவர் ஏன் அப்போ நீங்கள் பிஎல்ஓ இல்லைம்மா? இல்லை நான் உதவி பண்ண வந்தேன். உதவி பண்ண வந்தேன்னா டெத்தை வந்து நீக்கிங்க, டெத்தை டிக் பண்ணுங்கன்னு சொன்னால் பண்ண மாட்டேன்றாங்க. அப்போ இதுக்கு தான் இது. இவர்கள் துடிக்கிற துடிப்பும் பதறுகிற பதற்றமும் எதற்கும் தெரியுதா? திமுகவை அழிக்க பார்க்கிறார்கள்னா எஸ்ஐஆர் ஒழுங்காக நடந்தால் டபுள் என்ட்ரி, டெத்து, ஷிஃப்டடு, பல இந்த மாதிரி முறையற்ற வாக்குகள் அனைத்தும் நீக்கப்படும். கூடுதலாக சேர்க்கப்பட்ட வாக்குகள் நீக்கப்படும். நீங்கள் இதுக்காக தான் சார் அதிமுக கூட போயிட்டு தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. திமுக வந்துட்டு தலையீடு இருக்குது, ஆளுங்கட்சி தலையீடு தடுக்கணும் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி அது வீடியோ ஆதாரத்தோடு மாட்டுதா? இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்காளர்களை கொத்து கொத்தாக நீக்கி வச்சுருக்காங்க. அப்போ போய் செக் பண்ண தான் தெரியும். இந்த வீட்டில் போய் ஏமா இருக்கீங்களா, ஓட்டர் ஐடி கொடுங்க, ஸ்கேன் பண்ணால் உங்களுக்கு வாக்கே இல்லையே, ஐயோ இருக்குதே சார், அன்றைக்கி தானே வாக்கு எடுத்துகிட்டு போவோம், ஓட்டர் ஐடி இருக்கே சார், நான் ஓட்டர் ஐடிக்குது ஓட்டுக்குதா நீக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணத்தினால அது தெரியாது, நீக்கிருக்குது. நான் என்ன சார் பண்ணணும்? இந்தாங்க ஆன்லைன்லேயே நீங்கள் ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்து நீங்கள் வந்து மறுபடியும் ஓட்டை வாங்கிக்கலாம். இந்த எபிக் நம்பர்லாம் போட்டு இப்போ எங்கே இருக்கீங்களோ வீடு நம்ம ஆளுங்கள்ட்ட பெரிய தப்பு என்னென்னா, வீடு மாறினா அட்ரஸ் இது மாற்ற மாட்டாங்க. இந்த தப்புலாம் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓட்டு திரும்ப கிடச்சிரும். அப்போ இந்த டெலிஷன்லாம் வந்து பல இடத்துல செக் பண்ணி மீண்டும் அவர்களுக்கு வாக்கு கிடைக்கும். புதுப்பேட்டையில் எனக்கு தெரிஞ்சு அவங்க சொல்கிறாங்களே, போன தடவை இஸ்லாமியர் வாக்குகளே இல்லை. யார்? இவங்க தானே கவர்மெண்ட்டு, இவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அவங்களே இல்லை. அந்த மாதிரி பல இது கொளத்தூரில் இவங்க புகார் கொடுத்தாங்கல்ல, 20,000 வாக்குகள். இப்போ சேப்பாக்கத்தில் இவர் டி நகரில் கண்டிப்பாக ஏற்றுவாங்க. ஏன்னா 1000 சில்லற வாட்டில் தானே தோற்றுது. அந்த வாக்கு வித்தியாசத்தை கொண்டு வரணும்ல, கொஞ்சம் பெருசாகணும் அதுன்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எஸ்ஐஆர் மூலியமாக தான் சரி பண்ண முடியும். ஆனால் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்தில் கொண்டு வந்துருக்கான்னு சொல்கிறாங்களே சார். அதுதாங்க இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்வரெலாம் என்ன சொல்கிறாரு, திமுக காலி பண்ண பார்க்குறாங்க, சிறுபான்மையினருக்கு எதிராக அது இதுன்னு உருட்டுறாங்க. அவர்கள் ஒரு படி மேலே போய் குடியுரிமையை பதிகிறதுக்காக இது எஸ்ஐஆரை பயன்படுத்துகிற அளவுக்கு இந்த தோழமை கட்சிகள் உருட்டுறாங்க. ஆனால் இவர்கள் கோர்ட்டில் போய் என்ன வழக்கு போட்டிருக்காங்கன்னா, எஸ்ஐஆரை நான் நேற்று முதல்ல சொல்கிறார், எஸ்ஐஆர்னு எதிர்க்கவில்லைன்னா எப்படி திமுக அழிக்க பார்க்குறான்னு சொல்லுவீங்க? நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க ஆர்ப்பாட்டம்? சொல்லுவாங்க எஸ்ஐஆர் எதிர்க்கல, தேர்தல் நேரத்துலையும் பண்ணுறீங்க, நீங்கள் தேர்தலுக்கு பிறகு பண்ணலாமே அப்படின்னா அது நியாயம்தான். ஏதாவது ஒரு காரணத்தினால இப்போ டெலிஷன் ஆகிடுச்சு, மறுபடியும் அதை அப்ளை பண்ணி கொடுங்க. ஆனாலும் நான் சொல்கிறேங்க, இப்போ இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல, ஒரு பாகம் 1200 ஓட்டு, 1000 ஓட்டு இவ்வளோ தான் இருக்கும், 900 ஓட்டு இப்படி தான் இருக்கும். இதை ஒரு பிஎல்ஓ ஒரு 5-6 நாளில் ஃபார்ம் கொடுத்துடலாம். அடுத்த ஒரு 5-6 நாளில் ஃபார்மை ரீகலெக்ட் பண்ணிடலாம். 15 நாளில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடலாம். 2 மாதம் டைமு. உங்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையான்றதை நீங்கள் அந்த ஓட்டர் ஐடி அந்த ஆப்பில் போயிட்டு மை ஓட்டர் ஆப்பில் உங்கள் எபிக் நம்பரை போட்டிங்கன்னா என்ன பாகம் என்ன இது எல்லா டீட்டெயிலும் மை இதுன்னு சொல்லிட்டு வரும்.
என்னுடைய வாக்குச்சாவடின்னு சொல்லிட்டு போட்டோம், மை போலிங் பூத் அப்படின்னு வரும். இது இருக்குது. அப்புறம் என்னங்க, நம்ம மக்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா, நீங்கள் இதெல்லாம் இப்படி பண்ணுங்கள், இந்த ஃபார்ம் இப்படி ஃபில் பண்ணணும், இதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையான்னு எபிக் நம்பர் போட்டு பாருங்கள். இதெல்லாம் இது இன்றைக்கி நம்மால் என்ன செய்கிறான், கண்ட இதுக்கு போவோம், டேட்டிங் ஆப் கூட போவோம், ஆனால் ஓட்டர் ஐடி ஆப்புக்கு போக மாட்டான். அன்றைக்கி தான் புதுசாக கேட்குற மாதிரி கேட்பான், அப்படியா இப்படியான்னுவான். சினிமாவில் ஜனநாயகன் எப்போ வருதுன்னு கேளுங்க சொல்லுவான். அப்போ கட்சிக்காரர்கள் இவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணும், எல்லாம் பண்ணணும், இந்த வேலையெல்லாம் மற்ற கட்சிக்காரர்களும் பண்ணணும். நீங்கள் தான் சொல்கிறீங்களா வாக்கு திருட்டாதுன்றீங்கள, வாக்கு எப்படி திருட முடியும்? அவர் சொல்லிட்டாரு ராகுல் காந்தி, இவங்களும் சொல்லிட்டாங்க. எப்படி திருட முடியும்னு கேளுங்க, தெரியாது. நான் கூட ஒருத்தர் கேட்டேன், என்ன எஸ்ஏஆரில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள், இல்லை வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்கள். குடியுரிமை பறிச்சு எப்படி, குடியுரிமை பறிப்பு சட்டம், அது குடியுரிமை பறிப்பு சட்டம் கூட கிடையாது. என்ஆர்சின்றது உங்கள் குடியுரிமையை சோதிக்கிறது. அது வந்து நீங்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இப்போ இலங்கையில் இருந்தோ இல்லை பாகிஸ்தான்லேருந்தோ பங்களாதேஷ்லேருந்தோ வந்து இங்கே சட்டவிரோதமாக குடியிருக்கிறவங்களுக்கு அவங்க குடியுரிமையை சோதிக்கும் பொழுது வரும். இன்னொன்று சிஏஏ இருக்குல்ல, சிஏஏ வந்து நீங்கள் குடியுரிமையை வாங்கலாம். 4 வருஷம் குறிப்பிட்ட வருஷம் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்திய குடியுரிமை கொடுத்துருவாங்க. இவங்க அந்த சிஏஏவை வேறு மாதிரி உருட்டினாங்க, என்ஆர்சி என்னென்னா உருட்டினாங்க, கொண்டு போய் முகாமில் வச்சுருவாங்க. எவ்வளோ பேர் முகாமில் வைக்க முடியும்? தமிழ்நாடு ஃபுல்லாக ஜெயிலில் கைதிகளை 1 லட்சத்துக்குள்ளே தான். அவர்களுக்கு சிறை பத்தலை வச்சு யார் சாப்பிட, யார் சாப்பாடு போடுறது? சாப்பாடு மட்டுமா, அவங்க எல்லாத்தையும் பார்க்குறது, கழிவறை வசதி, தங்குற வசதி, தண்ணீர் வசதி, மருத்துவ வசதி. அப்புறம் உறவினர் வந்து பார்ப்பான் மனு போட்டு, அந்த வசதி. 1 லட்சம் பேர் ஒரே இடத்துல அடைச்சி வைக்க முடியுமா? எவ்வளோ பெரிய இடம் வேணும்? கண்டிப்பாக 1 லட்சம் பேர் தான் நீ குடியுரிமை இல்லைன்னு இது பண்ணுவியா? நீ சொல்கிற பிரகாரம் பார்த்தா 65 லட்சம் பேர் அங்கே சொல்கிற, இங்கேயும் 6.5 கோடி 7 கோடி, ஒரு 5% வச்சா கூட 30 லட்சம் பேர் 35 லட்சம் பேர் வருவான். கொண்டு போய் அடைச்சிருவியா? எங்கே கொண்டு போய் அடைப்ப? இது எல்லாம் உருட்டு. நம்ம திருப்பி திருப்பி கேட்டோம், நான் என்னங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் வந்து நீங்களும் பிஜேபிக்காரன் மாதிரி. ஏன்பா நான் பிஜேபிக்காரன் கூட இல்லைப்பா, நான் என்ன கேட்குறேன், எனக்கு விளங்க வை. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்கல்ல, எப்படி நடக்கும்னு எனக்கு விளங்க வை. எஸ்ஐஆர் எல்லார் வீட்டுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ திமுகவுடைய அந்த அவர்களுடைய பிரச்சார சாயம் எல்லாம் விலக போகுது. ஏன் தெரியுமா? ஃபார்ம் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் வரப்போகுது. அவங்களுக்கு சந்தேகம் தான் வந்து கொடுக்குற பிஎல்ஓ ஆஃபீஸர்கிட்டே நான் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு கேட்டு சந்தேகத்தை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நூற்றுக்கணக்கான யூடியூப்புங்க. ஏங்க இவங்கக்கிட்ட ஜவஹர்லால் கட்சியிலே ஒருத்தர் அழகாக ஒரு பாய் சொல்கிறாருங்க, போர்டு வச்சுக்கிட்டு எப்படிலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாருங்க. அப்போ நூற்றுக்கணக்கான இது ட்விட்டரை திறந்தால் அது இருக்குது. ஆனால் நம்ம சிஎம்முக்கு மட்டும் குழப்பம். இந்த படிவத்தில் என்ன எழுதுறது? நீங்கள் 2005 எங்கே ஓட்டு போட்டிங்க? 1000 விளக்கு தொகுதியில் போட்டிருப்பீங்க. அதை அப்போ 2005 அங்கே இருந்திருப்பார் வேளச்சேரியில், அங்கே ஓட்டு போட்டிருப்பீங்க. அந்த வேளச்சேரி தொகுதி அப்போ இல்லை. அப்போ என்ன தொகுதியாக இருந்தது அது? அந்த தொகுதியுடைய பேரை போட்டு 2006க்கு அப்புறம் தானே அந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தது. நான் போடும்போது சேப்பாக்கம் மட்டும் இருந்தது. 2006க்கு பிறகு சேப்பாக்கம் திருவள்ளுவனி ஒன்றாக்கிட்டாங்க, திருவள்ளுவனி தொகுதியை தூக்கிட்டாங்க. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட போகிறீங்க. அது இந்த சைடில் உறவினர்னால் யாருக்கு அவருக்கு தெரில. யாரையுமே அப்போ தமிழக மக்கள் முழுவதும் உறவினர்களாக நினச்சதுனால அவருக்கு உறவினர் யாருன்னு தெரில. உறவினர்னால் அண்ணியார், முதல் உறவினர் அம்மா. அவங்க வந்து அவங்க பேரை போட முடியாது, அவங்களுக்கும் மறதி இது இருக்குது. அவங்க இப்போ ஒரு இதில் இருக்கிறாங்க. அடுத்த உறவினர் ஆக்டிவாக இருக்கிறவங்க உங்களுக்கு அந்நியார். அந்நியாருடைய ஓட்டர் ஐடி, அவங்க பேர், ஓட்டர் ஐடி டீட்டெயிலு, கீழே சைனு. உறவினர் யார்? உறவினர் மனைவி துர்கா ஸ்டாலின் பேர் எல்லாம் போட்டு அவங்களுடைய ஓட்டர் ஐடி வச்சு ஃபில் பண்ண போகிறீங்க. மேலே உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ண போகிறீங்க. அப்பாகிறாரா? இல்லை. பராந்தக சோழன் 2 சுந்தர சோழன் இருக்காரா? சுந்தர சோழன் இல்லை. ரைட்டு. ராஜராஜ சோழன் நான் மட்டும்தான் இருக்கேன். அப்புறம் வேறு யார் யார்? அம்மா தயால அம்மாள் இருக்காங்க, அவங்களுடைய ஓட்டர் ஐடி. அப்புறம் வேறு யார் உறவு முறை? இவங்க அது பட்டத்து ராணி அவர்கள் அந்நியார் இது. அப்புறம் வேறு எதுவுமே இல்லையே உங்களுக்கு? ராஜேந்திர சோழன்னா அவர் வேணால் எங்கள் அப்பா ராஜராஜ சோழன் அப்படி இப்படின்னு எழுதலாம் அதானே? என்ன இதில் பெரிய இது இந்த இடத்துல வந்துட போகுது? இந்த ஃபார்மில் பின்னாடி இவங்க முழுசுமாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்னென்ன பண்ணணுன்னு. ஃபார்மை 10 ஜெராக்ஸ் கூட எடுத்துங்க, தப்பு தப்பாக எழுதி பார்த்துங்க, சரியாக வந்தோன்னா அதை ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபோட்டோ ஒட்டுறாமா ஒட்டர வேணாமான்னு சொல்கிறாராம். அதனால் எஸ்ஐஆர்ன்றது ஒன்றுமே இல்லைன்னு
ஜனங்க கூடி சீரும் புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்களா, கோர்ட்டும் கேட்கும். என்ன இப்போ தேர்தல் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், 2 மாதம் 6 மாதம் எலெக்ஷன் இருக்குது, 2 மாதம் முடிச்சிடுவோம், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுருவோம், அதுலேயும் பிரச்சனை இருந்தால் அதுக்கப்புறம் வாய்ப்பு கொடுக்கப்படும், அதனால் இதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். ரைட், ஓகே, போங்க. சுந்தரராஜ் மாதிரி இது பிரிச்சு பாரு, ஒன்றுமே இல்லை, தூக்கி போட்டுக்கல, அவ்வளோதான். அப்படிதான் இவர்களாக உருட்டுறது. இவ்வளோ சொல்கிறாங்கல்ல, பிஎல்ஓ கூட இவங்க ஆளுங்க போகிறாங்க, ஏடிஎம்ஏ கூட போகல, அவங்களாம் எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க, அதெல்லாம் போகணும். இதில் ஆளையே காணும், எது தாவைகளை ஆளையே காணும். பாஜகக்காரங்க கொஞ்சம் பேர் போகிறாங்க, அதில் உறுதியாக இருக்காங்க. சார் இப்போ சமீபத்தில் திமுக அறிவு திருவிழான்னு நடத்துனாங்க. ஆமாம், அதில் பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமினாவே காரும் காலும் யாவும் வருதுன்னு அவர் சொல்கிறாரு. எப்படி சார் பார்க்குறீங்க? தொடர்ந்து இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்லைன்றாரு, பெண்கள் பாதுகாப்புலன்னு சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மட்டும் தொடர்ந்து பேசிட்டே வராங்க. அது கெட்ட கனவுங்க. பெண்கள் பாதுகாப்புலாம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிறுமியை ஒரு போலீஸ்காரர் கூட்டு போய் வீட்டில் ஒப்படைக்கிறேன்னு மானபங்கப்படுத்தி இன்றைக்கி அவர் மேலே நடவடிக்கை வந்திருக்கு. மிரட்டி வேறு அனுப்பிச்சு கொண்டு போய் விட்ருக்காரு. நல்ல வேலை அந்த குழந்தை சொல்லியிருக்குது வீட்டில். இதில் நான் சில இதில் கூட பதிவு பண்ணேன். அறிவு திருவிழான்னு இவர்கள் இதுவரை கடத்தியது என்னவென்றால், உதயநிதி இப்போ பேசுகிறார்ல, அதுதான் அந்த காலத்தில் கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, பெரியாரை தான் முதல்ல இவங்க அடித்தது, அட்டாக் பண்ணது. கண்ணீர் துளிகள் அதுன்னு போட்டு பெரியாரை பயங்கரமாக அட்டாக் பண்ணாங்க. திமுக ஆரம்பித்து எதுக்கு திமுக ஆரம்பித்தாங்க? கட்சி அரசியல் வேணும், ஆட்சியை பிடிக்கணும்னு ஆரம்பித்து உருட்டினாங்க. அதற்கு பிறகு அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு அப்படின்ட்டு அதை உருட்டினாங்க. அப்புறம் நேரு ஒன்று சொன்னார், என்னையா எழுத்தெல்லாம் மைப்பூசி அழிச்சா அழிஞ்சிருமா மொழி, ஒரு மொழி மைப்பூசி அழிஞ்சிருமா, என்ன இது, வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னாரு. ஐயோ தமிழர்களை நான்சென்ஸ் ஆகி இப்போ பிரதமர் சொன்னார்ல, திமுககாரர்கள் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள்னு, உடனே தமிழர்கள்னு மாற்றினாங்கல்ல, அந்த மாதிரி அப்போ நேருக்கு எதிராக மாற்றி கருப்பு கொடி அது இதுன்னு பெருசாக பண்ணாங்க. அதற்கு பிறகு இந்த இவர் நம்ம ராஜாஜி இந்த ஸ்கூலுங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, மாணவர்கள் படிக்க வைக்கணுன்றதுக்காக 2 ஷிஃப்ட்டாக கொண்டு வந்தார். அப்போ மொதல் ஷிஃப்ட் முடித்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க மத்தியானத்துக்கு மேலேன்னு ஒருத்தர் கேட்டார். ஏதாவது தொழில் கற்றுக்கலாமே, அப்பா அம்மா கூட உதவியாக இருக்கலாம் அப்படின்னாரு. உடனே குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார், குள்ளுகப்பட்டன்ற அளவு பேசினாங்க அவரை. காமராஜரை அண்டாங்காக்கன்ற அளவுக்கு அவதூறு பண்ணாங்க. பெரியாரை வேறு மாதிரி அவதூறு. இந்த மாதிரி இவர்களுக்கு பிடிக்காதவர்களை அவதூறு பண்ணுறதும் அவதூறாக பேசுவதும் கண்டபடி இது பண்ணுறதும். எம்ஜிஆரை ரொம்ப மோசமாக, அதாவது கிட்டத்தட்ட அறிவே இல்லாத ஒரு முட்டாள், அறிவியலி என்ற லெவலுக்கு ஏதாவது எதுவுமே தெரியாத எம்ஜிஆருக்கு கோமாளி பட்டம் கட்டினாங்க. கூட இருக்கிற வரைக்கும் அறிவாளி, போராளி, வெளியில் வந்தோன்னே மலையாளி, கோமாளி. ஆனால் ஜனங்க உங்களை தான் கோமாளியாக பார்த்தாங்க, எம்ஜிஆரை தெய்வமாக தான் பார்த்தாங்க. என்னென்னவா டக்கர் அடித்து பார்த்தாங்க. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் வந்தோடனே திருப்பி கொடுத்துட்றேன், நல்லா கொடுப்பிய. அவர் இவங்க கூட இருந்தப்போ என்ன பண்ணன்னு தெரியாது எங்களுக்கு. அன்னைக்கு அடித்த அந்த மக்களுக்கு எம்ஜிஆரை இவங்க அடித்த அடி அந்த கோபம் இருக்குல்ல, எப்போ இவங்க யார் அடித்தாலும் அடித்தா அவன் நல்லவனாக இருப்பாயா. விஜய் வரைக்கும் வந்துச்சிங்க, கரூரில் போட்டு விஜய் இவங்க அடின்னு சாத்துறாங்க. ஜனங்க பார்க்குது, நீ அடிக்கிறியா, நீ அடிச்சனா அவன் நல்லவனாக தான் இருப்பான், அவன் அப்புறம் தான் இருப்பான்ட்டு கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவங்க ஞானோதயம் வருது. ஐயோயோ ஏய் அட்சா அங்கே போயிடாயா, மொத்தமாக குழி தோன்ற வேலை, நான் நல்ல வேலை இப்போ ஏதோ தனியாக நிற்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிறாங்க. ஏய் எவனோ அடிச்சிடாதீங்கடா, அந்த இதில் சொல்லுவானே, டேய் பெரிய கையை காலை பிடிச்சி வாங்கின கான்ட்ராக்டரா பார்த்து நடந்துங்கடான்னு, அந்த மாதிரி டேய் கையை காலை பிடிச்சி ஏதோ இது பண்ணி இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொல்லிக்கிறாப்லடா, ஏதாவது பண்ணி விட்டு ஏய் செந்தில், ஏய் அப்பா டேய் விஜயை பற்றி எதுவும் பேசிடாதீங்கடா, வாரியர்ஸை வம்பு இழுத்துறாதீங்கடா, மறுபடியும் இருந்தாலும் என்டிஏ போயிட போகிறான்டான்னு. ஆனால் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துன்னு தான் இருக்குது. என்டிஏ கூட இவங்க நெகோசியேஷனுக்காக துணை முதல்வர் அதெல்லாம் கேட்டுனுக்குறாங்க, அது போகுது. அப்படி இல்லைனாலும் விஜய் தனியாக நின்னாலும் இவர்களுக்கு ஆப்பு தான். ஏன் சொல்கிறேன்னா, கருப்பு சிவப்பு இதுன்னு பேசினார்ல ஆதவர்ஜுனா, ஆமாம், கருப்பு சிவப்பு இது போடும்போது விஜய் ரசிகர்கள் யார் போட்டிருப்பாங்க? திமுக தான் விட்டுருப்பாங்க. 8% 10% இருப்பாங்களா? அவ்வளோ ஓட்டம் உங்களுக்கு தானே. கண்டிப்பாக. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா, 10% ஓட்டு இப்போ எங்கே போவோம்? இங்கே தான் வரும். என்ன ஆகும்? சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் விஜய் எப்படி பார்க்குறாங்க? தங்க வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க.
பார்க்குறாங்களா இல்லையா? இவரும் போய் உருட்டினார், எனக்கு தெய்வ நம்பிக்கை இல்லை, அது இல்லைன்னாரு. அப்புறமா நான் கிறிஸ்துவர் என்பதில் பெருமை கொள்கிறேன்னாரு. நீங்கள் கொண்டுக்கிட்டே இருங்க. அவர் ஜோசப் விஜய், அவர் வீட்டு வாசல் என்ன வச்சுக்கிறாரு? மேரி மாதா சிலையை வச்சுக்கிறாரு அங்கே இதில் உள்ள நுழையிற இடத்துல. அப்போ தனியாக நின்னார்னா குத்துன்னு குத்துவாங்க. அது இல்லாமல் ஆன்டி இன்கம்பன்சி அது இதுன்னு அவர் வாங்குகிற 20%, 25% இவர்களை காலி செய்கிற இன்னொரு மக்கள் நல கூட்டணி. புரியுதா? அதோடைய இதை யார் அறுவடை பண்ணுவான்னா என்டிஏ அறுவடை பண்ணுவோம். இதுவும் நடக்கும். அதனால் இவர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொருத்தரை அவதூறு பண்ணி கேவலமாக ஜெயலலிதா பெண்ணுன்று பார்க்காம அவ்வளோ பண்ணாங்க. அவங்கள 96 தோக்கடிக்கிறாங்க. 96 படுதோல்வி. அதோடு விட்டுக்கலாம்ல, கைது பண்ணுறாங்க. கைது பண்ணணும் ஜனங்க எப்படி பார்க்குறாங்க? அந்த மாதிரி தோத்துட்டாங்க. ஏதோ அந்த கும்பலை நம்பி ஏதோ இது பண்ணாங்க ஆச்சு, தோத்துட்டாங்க. லேடிஸை போய் கைது பண்ணி சிறையில் வைக்கிறீங்களப்பா. அதுவும் கைது பண்ணும்போது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல. அது அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. அந்த விஷுவலு ஒரு 5 நிமிஷம் இருக்கீங்களா, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி கேட்பாங்க. சரிங்கம்மா, உள்ளே போய் ரெடி ஆகிட்டு வந்து இந்த இதில் வண்டியில் ஏறுவாங்க. அது ஒரு பெரிய இதாகிடுச்சு. அப்புறம் போனோன்னு சும்மா இருந்தீங்களா? வீட்டுக்குள்ளே போய் ஐயோயோ எவ்வளோ சேலை, ஐயோயோ எவ்வளோ நகை, ஐயோயோ எவ்வளோ செருப்பு, இதெல்லாம் காமிச்சிங்களா? ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவங்க பரம்பரை நடிகை, அம்மா காலத்தில் நடிகை. ஒரு நடிகை வீட்டில் கலெக்ஷன் இருக்குமா இருக்காதா? செருப்பு இதெல்லாம். பணக்கார வீட்டு பெண்களை 100 செருப்பு வச்சுருப்பாங்க, 100 ஆயிரக்கணக்கான சேலை வச்சுருப்பாங்க. பீரோ தொல்லாது. நம்ம வீட்லேயே நம்மளுக்கு பீரோவில் இடம் இருக்காங்க? நீங்களே சொல்லுங்கள். ஆம்பளைங்களுக்கு பீரோவில் உழுவுண்டு இடம் தான் இருக்கும். மீதி எல்லாம் அந்த பட்டிமன்றத்தில் கூட சொல்லுவாங்க, எப்பா எங்களை எங்கே வச்சுக்கிறீங்க பொம்பளைங்க? பீரோவிலே ஒரு ஓரத்தில் வச்சுக்கிறீங்க, மீதி இடத்துலலாம் நீங்கள் தானே ஆக்கிரமிச்சிங்க. இது சாதாரண குடும்பங்கள்லையே. அப்போது ஒரு பணக்காரர் முதல்வராக 5 வருஷம், கட்சி தலைவர், நடிகை, அவங்க அம்மா காலத்து நடிகை, நகை இருக்காதா? நம்மளே என்னங்க பண்ணுறோம்? ஒரு ஏதாவது பணம் கிடச்சா ஒரு கிராம் நகை வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். எதுக்கு? சேமிப்பு, ஒரு அவசரத்துக்கு உதவும். அதான் முதலீடுன்றது. அதனால தானே இந்தியாவில் தான் தங்கத்தை பயன்படுத்துகிறவர்கள் தனிநபர்கள் அதிகம். அமெரிக்காவோட தனிநபர்கள் எல்லாம் மொத்தமாக கொண்டு தங்கத்தை கொடுத்தாங்க வச்சுக்கிங்க, டாலர் உக்காந்துக்கும். டாலர் கதை முடிஞ்சது. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதில் எங்கே ஏதாவது ஊருக்கு போகிறாங்க, ஒரு நகை பார்க்குறாங்க, அவங்களுக்கு நான் வாங்குறது பெரிய பிரச்சனையா? இந்த மாதிரி வாங்கி சேர்த்த நகை கடைசியில் அவங்களால அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு குண்டு மணி நகை கூட போட மாட்டேன்னாங்க. நகையை விற்று கட்சிக்கு செலவு எடுத்துக்கோன்னாங்க. நேற்று செங்கோட்டையன் பேசுகிறாருல, இப்போ மட்டும் அவர் வாயெல்லாம் வரும் ஆச்சா. அப்போது அந்த ஜெயலலிதா பண்ண இது அப்படியே பேக் ஃபயர் ஆச்சா? என்ன நான் பேசுனீங்க 98 30 தொகுதி 2 வருஷத்தில். நீங்கள் சொல்கிற பிஜேபி வந்துடும், பிஜேபி கூட தான் சேர்ந்தாங்க. 2 வருஷம் 9 தொகுதி தான் நீங்கள் எம்பி தொகுதி, 30 தொகுதி ஜெயிச்சாங்க. அடுத்து இவர் பார்த்தாரு பிஜேபி கூட சேர்ந்தா தப்பிச்சிக்கலான்ட்டு பிஜேபி கூட போய் சேர்ந்தார். மூப்பனார் இங்கே வந்தார். 2001 ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. என்னடா எங்கே போனாலும் அடி உழுது. இப்படி போனால் அவங்க பிஜேபியில் போய் 30 சீட்டு ஜெயிக்கிறாங்க. சரி, பிஜேபி இவங்க விட்ட உடனே நம்ம போய் சேர்ந்துக்குவோம், சட்டமன்றத்தை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோன்னு பார்த்தா இவங்க மறுபடியும் மூப்பனார் கூட சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி வேலைகள் செய்கிறது, அவதூறு பேசுறதுலாம் இவர்களுக்கு கைவந்த கலை. எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி அவர் தான் சொல்கிறார்ல, தவழ்ந்து வந்தேன், ஊர்ந்து வந்தேன், எப்படியோ வந்து சேர்ந்துட்டேன்ல. ஆட்சியில் குறைந்தா சொல்லியா நான் போய் சொல்கிறேன்? அது சொல்ல முடியாது. இவர்கள் இப்படியே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய அடுத்தடுத்த வடிவங்கள். அதையும் ஒரு கூட்டம் உட்காந்து சிரிச்சு ரசிச்சுட்டு இருக்கோம். என்னையா பேசினார் துணை முதல்வர் இந்த கூட்டத்தில் அப்படின்னா, காருன்னு சொன்னாருங்க. என்ன பிரயோஜனம்? சுய இன்பம் அடைஞ்சிக்கிறது, அதுலேயே அவர்களுக்குள்ளேயே சிரிச்சுக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தாவேக்கா பொதுக்குழுவில் வந்துட்டு தாவேக்காவுக்கு திமுகவுக்கு தான் போட்டி, தாவேக்கா தனிச்சு நிற்கின்ற மாதிரி அறிவிப்பு. இது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துறதுக்காக பேசப்படுது. தற்காலிக மகிழ்ச்சி. அடியில் நான் தான் ஒரு ஜோக் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு படத்தில் வடிவேலை பிடிச்சிட்டு அப்புறம் விட்டுருவாங்க. ஏன் பிடிச்சா, எதுக்கே விட்டேன்னு கேட்பாங்க. இல்லை நான் அவனை நினச்சிட்டேன், அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவன் கருப்பாக பயங்கரமாக இருப்பான், அப்போ நான் நீ பயங்கரமாக கருப்பாகிறேன்னு. அந்த மாதிரி தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்துச்சுன்னா பயங்கரமாக கருப்பாகிற கதை. தாவேகா தனியாக நின்னா கருப்பாக பயங்கரமாகுது. ரெண்டும் ஒன்று தான் நடக்க போகுது. சீட்டு வித்தியாசம் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கும். தாவேகா தனியாக நின்றுச்சுன்னா இவங்க ஒரு 60-70 சீட்டு ஜெயிக்கலாம்.
அந்த தாவேகா பிரிக்கிற வாக்குகள்னால அறுவடை இவர்கள் பண்ணுவார்கள் என்டிஏ. தாவேகா அங்கே போயிடுச்சுன்னா 200க்கு மேலே அசால்ட்டாக அடிப்பாங்க. 55% மேலே வாக்குகள் அங்கே இருக்கும். இப்போ சமீபத்தை ஒரு சாணக்கிய கருத்துக்கடி கூட இருந்துச்சு. விஜய்க்கு 20% வாக்கிலும் அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு 39% வாக்குகளும் 39 நிரூபிக்கப்பட்டது தானே. இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அது இதுன்னு சேர்ந்துச்சுன்னா கூடிடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் 20 தனியாக வச்சுக்கோங்க. விஜய் 20, இங்கே 39. இந்த 20 எங்கேருந்து வந்திருக்கோம்? இங்கேருந்து 10 கிட்ட பிடிங்கிருப்பார். அப்போ அவங்க 35 ஆகிடுவாங்க, இல்லை 32 ஆகிடுவாங்க. சொல்ல முடியாது, இன்னும் கீழே போயிடுவாங்க. ஏன்னா எந்த கூட்டணி கட்சிக்கும் மரியாதை இல்லை. திரும்ப போய் எங்கேயாவது ஓட்டு கேட்க முடியுமா? அவர் எம்பி தொகுதியில் 3 தொகுதி, போன தடவை 5 தொகுதி தோத்துட்டார். சிதம்பரம் தொகுதியில் 5 தொகுதி ஏடிஎம்கே ஜெயிச்சிச்சு. காட்டுமன்னார் கோயிலில் 60,000 வாக்கு வித்தியாசம், 30,000 வாக்கு வித்தியாசம். அது 27,000 வாக்கு லீடிங்கில் இருக்குது. 30,000 வந்தோன்னா 3,000 வாக்கு லீடிங்கில் வந்தார். நான் எடுத்து பார்த்தேன் காட்டுமன்னார் கோயிலில், இது சிதம்பரத்தில். இந்த தடவை 3 தொகுதியோ 4 தொகுதியோ தோத்துட்டார். 2 தொகுதியில் நல்ல வாக்குகள். அதனால் இவர்கள் போய் நின்று ஜெயிக்க முடியுமா 6 தொகுதி? இல்லை சிபிஎம் இடதுசாரிகள் போய் நாங்கள் அதை பண்ணோம் இப்போ என்ன பண்ணேன்னு கேட்போம். என்ன பண்ணேன்? வெங்கடேசமே முதல்ல ஓட்டு கேட்க முடியுமா? என்ன அவ்வளோ? ஆனால் அவனால் லெட்டர் பேடில் அது இல்லை, போஸ்ட் கார்டில் இது இல்லைன்னு போனியா? உனக்கு கீழே இருக்கிற மதுரை மாநகராட்சியில் இவ்வளோ ஊழல் நடந்துக்குதுன்னு ஏன் பண்ணேன்னு கேட்க மாட்டாங்க? ஊழலுக்கு துணை போறியா? 10 கோடி அது தானான்னு கேட்க மாட்டாங்க. பிடிஆர் கூட புலம்பியிருக்காரு. எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட தொகுதி மக்கள் என்ன எதுவும் நல்லா, இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தான் கேட்பாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது நல்லா பேசலாம்ல, பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்தில். அதனால் இவர்களுக்கு பெரிய அளவில் நீங்கள் பார்த்துக்குங்க. 96ல் 2011 பெரிய எதிர்ப்பு அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மந்திரிகள்லாம் சந்தித்தாங்க. சேம் அதே இது இந்த தடவை சந்திப்பாங்க. எங்கே போனாலும் தஞ்சை டெல்டாலாம் போய் சீனை கீனை போட்டாங்கன்னா திட்டு அந்த அளவுக்கு. ஒவ்வொருத்தரும் பயிருக்காக இழந்து போய் நிற்கிறாங்க. தண்ணியில் நனைஞ்சு அதுன்னு கிட்ட கூட வந்து பார்க்கல, எட்டி பார்க்கல. சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, போதை பழக்கம், டாஸ்மார்க் இது, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு. குடிமகனாவது ஏற்றுக்குவான அவங்களா? எல்லாருக்குமே வந்து கடுமையான கோபம் இருக்குது. அதை கரெக்டாக பிரச்சாரம் போச்சுன்னா முடிச்சு விட்ருவாங்க. அதனால் அந்த பயம்தான் இவர்களுக்கு இந்த மாதிரி பேச்செலாம் பேசுது. இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிற கூட்டம், சல்யூட் அடிக்கிற தலைவர்கள், சல்யூட் அடிக்கிற இது ராஜாதிராஜன், ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன்னு அப்படியே எல்லாத்தையும் துதி பாடுறது துரைமுருகன்லாம் தெரியாதா? அப்படியே சந்தோஷப்பட்டு தான் இவர் வாழ்த்துறாரா? எவ்வளோ கோபத்தில் இருப்பார். முக்கிய ஒரு கேபினெட் இல்லை, ஒரு நீர்வளத்துறையில் ஒரு துறையா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவன் நான். எப்பேற்பட்ட துறைகள் வச்சுருந்தவன். என்னை வந்து இப்படி வச்சுக்கிட்டு சரி போட்டோம், நீங்கள் தான் ராஜராஜன், நீங்கள் ராஜேந்திரன். இதே துரைமுருகன் ஒரு 5-6 வருஷம் கலைஞர் உயிரோடு இருக்கும்போது அவரை ராஜேந்திர சோழன் சொன்னவர். சோழ பரம்பரைன்னு இவங்களை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ அது ஒரு இதுவாக மாறிட்டு வருது வச்சுக்கிங்க, கிண்டலுக்குரியதாக மாறிட்டு வருது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் கும்பல், அது இது அரசு அதிகாரிகள், ஐபிஎஸ் சல்யூட் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் யதார்த்தன்றது 13 நாளாக போராடின மக்கள், டெல்டா விவசாயிகள், இங்கே 100 நாள் போராட்டம், 100 நாள் போராட்டம், இது எல்லாம் 100ஆவது நாளாக கலந்து போவதில்லை. இதுதான் யதார்த்தம். அவங்கள நீங்கள் திரும்பி கூட பார்க்கல. சென்னையில் இன்னும் மழை பெய்யல. பருவமழை கடுமையாக இருந்துச்சுன்னா சென்னை மக்கள் ஏற்கனவே செம்ம கடுப்பில் இருக்காங்க. சாலை வசதி இல்லை, குண்டுங்குழியான சாலைகள். சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஒருத்தர் கூட யாருக்குமே எந்த கவுன்சிலரும் தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க. சென்னையிலேயே பாஜக ஏற்கனவே கால் ஊனிட்டான். சென்னையில் நீங்கள் பல மாநகராட்சி வார்டுகளில் 2nd 3rd பிளேஸு. தாவேகா வந்தால் தாவேகா தனியாக பிரிக்கும். இது எல்லாம் யார் ஓட்டு? அடி உழுதா இல்லையா பாருங்கள். அதுதான் பிரச்சனை உங்களுக்கு. அந்த இதுக்கு தான் மாற்றி இப்போவே சார் வந்து திமுக அடிக்க பார்க்குற. நாளைக்கு தோத்துட்டா சாரை வச்சு பண்ணிட்டாங்க. அதுன்னு ஜனங்களுக்கு தெரியும். 2 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா இதை வச்சு எங்கே அழிக்க போகிறாங்க அப்படின்னு. இதுதான் பிரச்சனை. அதனால் தாவேகா தனியாக நின்றாலும் என்டிஏ போனாலும் பாதிப்பு இவர்களுக்கு தான். நிச்சயமாக சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை பயந்துட்டு நன்றி சார். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.